நமசிவாய. இன்றைக்கு அம்மாவோட வாழ்வும் வாக்கும் பாகம் 21 சாதகர்களின் அனுபவங்கள். அனுபவம்தான் மிகப்பெரிய குரு. ஆன்மீக குருமார்களை பற்றி பல சந்தேகங்கள் நமக்கு தோன்றக்கூடும். ஆனால் ஒருவருக்கு தன் குருவிடமிருந்து ஒரு சிறிய அனுபவம் கிடைத்தது என்றால் அதை இறுக பிடித்து கொண்டு முன்னோக்கி சென்றால் அவர் லட்சியத்தை அடைய முடியும் என்று சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அந்த ஒரு ஹெடிங்கில் கொடுத்துருக்காங்கடா. அடுத்தது உன்னிகிருஷ்ணன், அதாவது சுவாமி துரியாமிருதானந்த புரி, அவரை பற்றி சொல்கிறாங்க. கருணாகப்பள்ளி அருகே உள்ள ஆலப்பாடில் உன்னிகிருஷ்ணன் பிறந்தார். சிறு வயதிலேயே ஆன்மீக சம்ஸ்காரம் பதிவதற்கு தகுந்த குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்த உன்னிகிருஷ்ணனுக்கு உயர்நிலை பள்ளியில் படிக்கும் காலத்தில் அந்த ஆன்மீக சிந்தனை மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு உருவானது. தன் தாத்தாவுடன் கொண்ட இடைவிடாத தொடர்பு, பல பண்டிதர்களுடன் கொண்ட தொடர்பு, விவாதங்கள் இவை அனைத்தும் ஆன்மீகத்தில் அவருக்குள்ள ஆர்வத்தை வளர்த்தன. வைத்திய நூல்கள், ஆன்மீக நூல்கள் போன்றவை அடங்கிய ஒரு சிறிய நூலகம் தாத்தாவிடம் இருந்தது. ஏன்னா அவர் ஒரு வைத்தியர், அதனால் அவருடைய தாத்தா கிட்டே இப்படி நூலகம் ஒன்று இருந்ததாம். அடுத்தது, அவரிடமிருந்து ஆன்மீக நூல்களை கேட்டு வாங்கி உன்னிகிருஷ்ணன் படிப்பது வழக்கம். விவேகானந்த சாகித்யம், பகவத்கீதை ஆகிய நூல்கள் அந்த இளம் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் வளர உதவியாகின. இருந்த பொழுதும் விளையாட்டுத்தனம் நிறைந்த மனதில் அவை ஆழமாக வேரூன்றவில்லை. தாத்தா அனுஷ்டித்த யோக சாதனைகளில் மனம் ஈடுபடவில்லை. தாத்தாவின் பலவித யோக முறைகளும் திறந்த கண்களுடன் உச்சி வரை சூரியனை பார்த்தபடி தியானிப்பதும் பிராணாயாமமும் சிறுவனின் மனதை கவரவில்லை. சிறுவயது முதலே யார் மீதும் எந்த பொருள் மீதும் எந்த பற்றுமே அவருக்கு இல்லை. நானே எனக்கு அந்நியனாக இருந்தேன் என்று அப்போதிருந்த மனநிலையை பற்றி பிற்காலத்தில் உன்னிகிருஷ்ணன் விளக்கினார். இடையிடையே ஊரையும் வீட்டையும் துறந்து தூரமான இடங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் சிரியலிகளிலிருந்து கருணாகப்பள்ளியில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு மாறினார். இருந்த பொழுதும் அவரால் உயர்நிலை படிப்பை பூர்த்தியாக்க இயலவில்லை. அந்த சிறுவயதிலேயே தென்னிந்தியாவிலுள்ள ஆன்மீக மையங்களும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் கால்நடையாக சென்று வந்தார். பல மகான்களையும் தரிசித்தார். ஆனால் தனிமையில் சஞ்சரிப்பதை விரும்பிய காரணத்தினால் எங்கும் அதிக நாள் தங்க முடியவில்லை. மனதுக்கு பிடித்த குருவாக யாரும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, எதனோடும் ஒரு ஒட்டுதல் இல்லாத எதையும் எதிர்க்கும் மனநிலையே அப்பொழுது அவரிடம் காணப்பட்டது. இவ்விதம் எதையும் விமர்சன நோக்குடன் மட்டுமே காணும் மனநிலை கையில் கிடைத்த வேதாந்த நூல்கள் அனைத்தையும் படித்ததால் ஏற்பட்டிருக்கலாம். இத்தகு மனநிலை இருந்த காரணத்தினால் பரிச்சயமுள்ள எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில சமயங்களில் வைராக்கிய தீபம் கருகுவதாக தோன்றும். அப்பொழுது நிராசை தலை நீட்டும். பல நாட்கள் பட்டினி கிடக்க நேரும். இவர் இரவில் ஆசிரமங்களிலோ ஆலயங்களிலோ உறங்குவர். அந்த அலைச்சலை பற்றி உன்னிகிருஷ்ணன், அந்த துன்ப நாட்கள் அல்ல இன்ப நாட்கள். இருந்தாலும் எத்தகைய அலைச்சல் அது! சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற தாகம், ஆத்ம பசியால் பெரும்பாலும் வயிற்று பசியை அறியவில்லை. சில சமயங்களில் நான் என் ஆத்மநாதனிடம் என்னை நீ கை விட்டுவிடு, நான் எங்காவது போய் தொலைகிறேன் என்று வேண்டுவேன். பின்னர் உன் விருப்பம் போல் என் வாழ்வு அமையட்டும் என்று சில சமயங்களில் பிரார்த்திப்பேன். அலைந்து திரியும் நான் எப்போதாவது ஊருக்கு திரும்புவேன். வீட்டுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்கின்றார். மௌனம் நிறைந்து நிற்கும் இரவில் வீட்டுக்கு செல்லும் உன்னிகிருஷ்ணன் வராந்தாவில் உள்ள கட்டிலில் படுத்து உறங்கும் தாயை தூரத்தில் நின்றவாறு சிறிது நேரம் பார்த்த பின் அங்கிருந்து வெளியேறி விடுவார். சில தினங்கள் அங்கும் இங்கும் சுற்றித் திரிவார். தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் அன்புடன் மண்பாத்திரத்தில் அளிக்கும் உணவை விரும்பி உண்பார். அதை சாப்பிட வேண்டாம் என்று சிலர் சொல்வதும் உண்டு. ஆனால் அத்தகு நியதிகளை நான் பொருட்படுத்தியதில்லை என்று உன்னிகிருஷ்ணன் சொல்கின்றார். இப்படி இருக்க முதலாக அம்மாவை பற்றி கேட்க நேர்ந்தது. அதன் பின் அவர் தாமதிக்கவில்லை. அம்மாவை நேரில் தரிசித்த பொழுது பக்தியோ நம்பிக்கையோ அல்லது அடைக்கல உணர்வோ அல்லது இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு உணர்வோ அவருக்கு தோன்றியது. 1975ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் அவர் அம்மாவை தரிசித்தார். அப்பொழுது அவருக்கு 18 19 வயது ஆகும். மேலும் ஒரு வருடம் அலைந்து திரிந்தார். இடையிடையே வந்து அம்மாவை தரிசிப்பார். என்றாலும் மனம் தவித்து கொண்டிருந்தது. அம்மாவை கண்ட பின் ஆசிரமத்தில் தங்க முன்புள்ள ஒரு வருட கால அனுபவத்தை பற்றி அவரே கூறுகின்றார். அம்மாவை கண்ட பின் வாழ்வுக்கு ஏதோ அர்த்தமும் உணர்வும் வந்ததாக தோன்றியது. ஆனால் ஒரு ஆன்மீக சாதகன் தங்கும் வகையில் எந்தவித வசதியும் அங்கு இல்லை. அம்மா தரிசனம் அளிக்கும் ஒரு கோயில் மட்டுமே இருந்தது. ஆசிரமம் என்றோ ஆன்மீக கல்வி மையம் என்றோ சொல்வது இந்த இடத்துக்கு சிறிதும் பொருந்தாதது ஆகும்.
அம்மாவை காணவும் பேசவும் முடியுமெனினும் அவரது திருவடியின்கள் இருந்து ஆன்மீக கல்வி பெறுவது எங்கனம் போவதற்கு எந்த இடமும் இல்லை என்று இருந்து குடும்ப உறவையும் என்று துறந்துவிட்டேன். சஞ்சாரத்தை விரும்புபவனான நான் விரக வேதனையை உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு வேதாந்த சிந்தனைகளின் பின்பலத்துடன் மேலும் அலைந்து திரிந்தேன். இருந்தாலும் நிழலால் மரத்தை விட்டு அதிக தூரம் செல்ல முடியாதது போல் அம்மாவிடம் இருந்து அகன்று வெகு தூரம் செல்ல என்னால் முடியவில்லை. மனம் ஒரு தேனுண்ணும் வண்டை போல அம்மாவின் பாத தாமரைகளில் லயித்திருந்தது. இடையிடையே வந்து அம்மாவை காணும் வகையில் அருகிலுள்ள இடங்களிலேயே சுற்றித் திரிந்தேன். அரச மரத்தடியிலும் ஆலய திண்ணைகளிலும் இரவு நேரங்களை கழித்தேன். அலைந்து நடந்ததால் கால்கள் புண்ணாகின. நதிகளிலோ ஆலய குளங்களிலோ குளித்து முடிப்பேன். எனக்கு சேவகனாக பட்டினி எப்பொழுதும் கூடவே இருந்தது. இருந்தாலும் மனம் முழுவதும் அம்மாவிடமே இருந்தது. கஷ்டங்களை எல்லாம் மௌனமாக சகித்து கொள்ளக்கூடிய மன உறுதியை அம்மா அளித்திருந்தார். அம்மாவை தரிசிக்க கிடைத்த வாய்ப்புகளை நான் நழுவ விட்டதில்லை. அம்மாவிடம் நானாக ஒன்றும் சொல்லவில்லை, அம்மாவும் ஒன்றும் சொல்லவில்லை. பருவ காலங்கள் வந்து போய்கொண்டிருந்தன. வயல்களில் நாற்று நட ஆரம்பித்தார்கள். மழைக்காலம் முடிந்த பின்னும் ஆகாயத்தில் கார்மேகங்கள் அங்குமிங்கும் சிதறி கிடந்தன. இளம் நாற்றுக்கள் நீரில் நின்றபடி நடனம் செய்தன. ஆனால் மனதின் தரிசனம் அன்றும் வறண்டே கிடந்தது. சிறுவயது முதல் பல ஊர்களுக்கு அலைந்து திரியும் வழக்கமுள்ள உன்னிகிருஷ்ணனுக்கு வெகு நாட்கள் ஒரே இடத்தில் தங்குவதில் இஷ்டமில்லை. கலகல நாதம் எழுப்பும் காட்டருவிகளும் கொஞ்ச மொழி பேசும் கிளிகளும் காடும் மேடும் மரங்களும் தளிர்களும் அவரது மனதை என்றும் கவர்பவையாகவே இருந்தன. இயற்கை அழகை அதன் தனிமையில் கண்டு மனம் மகிழ வேண்டும் என்ற அளவற்ற விருப்பத்தினால் மீண்டும் அலைந்து திரிய ஆசை ஏற்பட்டது. அம்மாவை விட்டு போவது சற்று கடினமான செயல் என்ற பொழுதும் அம்மாவின் சந்நிதியில் வாழவோ சாதனைகள் செய்யவோ வழியில்லாத காரணத்தினால் கடைசியில் யாரிடமும் சொல்லாமல் பயணத்துக்கு புறப்பட்டார். அப்பொழுது கோயிலுக்குள்ளிருந்து ஒரு பக்தர் வந்து உன்னிகிருஷ்ணன் புறப்படுகின்றான், அவன் போக வேண்டாம் என்று அம்மா சொன்னார் என்றார். தனது சிந்தனைகளை கூட அம்மா அறிகிறார் என்று உன்னிகிருஷ்ணனுக்கு புரிந்தது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு வழி இல்லை. அவ்வாறே தன் பயணத்தை அவர் நிறுத்தினார். அன்று பாவ தரிசன நாள். தரிசனம் முடிந்த பொழுது விடியற்காலை ஆகிவிட்டது. அம்மா உன்னியை அழைத்து, இனி எங்கும் நீ போக வேண்டாம், இங்கேயே கோயிலில் தியானமும் ஜபமும் செய்யலாம், கோயிலில் பூஜை காரியங்களையும் நீயே கவனித்துக்கொள் என்று கூறினார். பூஜை செய்யும் பொழுது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லிய அம்மா அவருக்கு தாமே ஒரு அர்ச்சனை புத்தகத்தையும் கொடுத்தார். அன்று முதல் உன்னிகிருஷ்ணனுக்கு அம்மாவின் தாமரை பாதங்கள் அபயகேந்திரம் ஆயின. அது 1976 வருடம் ஜனவரி மாதம். அதுவரை லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையை அவர் செய்ததில்லை. அவருக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் மட்டும் மனப்பாடமாக தெரியும். இதனால் அர்ச்சனை செய்யும் பொழுது அர்ச்சனை புத்தகம் தேவைப்பட்டது. 2 வாரங்கள் கூட ஆகவில்லை. ஒரு நாள் பூஜைக்கு பிறகு அர்ச்சனை செய்ய புத்தகத்தை தேடினார். அதை காணவில்லை. மறந்து போய் எங்காவது வைத்து விட்டதாக கருதவும் வழியில்லை. ஏனெனில் அங்கு வேறு இடம் ஏதும் இல்லை. இந்நிலையில் புத்தகம் இல்லாமல் அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தார். கடைசியில் அவருக்கு அதிசயமாக இருந்தது. 1000 நாமங்களும் மனப்பாடமாகிவிட்டன. அது மட்டுமல்ல, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் அதன் பின் மறந்து போய்விட்டது. ஒரு சாதகனின் மன ஆழத்தில் ஒளிந்திருக்கும் பிறவி சம்ஸ்காரத்தை கண்டறிந்து அதை பட்டை தீட்டுவது அம்மாவுக்கு மிக எளிய செயல் என்பதை அவர் அப்போது உணர்ந்து கொண்டார். அம்மாவின் சந்நிதியில் வசிக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு என்றோ ஒரு நாள் கைவிட்டு போன தன் சொந்த குழந்தையை பல வருடங்களுக்கு பின் அவனது தாய் நடுவழியிலிருந்து கண்டெடுத்தது போல தோன்றியது என்று அவர் பதிலளித்தார். உன்னிகிருஷ்ணன் அம்மாவுடன் இருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது அவருடைய குடும்பத்தார் அவரை எப்படியாவது அழைத்து செல்லும் முயற்சியில் இறங்கினார்கள். கட்டாயப்படுத்தினால் அவர் வரமாட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் தந்திரமாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் அம்மாவிடம், அவனுக்கு வாலிப வயதல்லவா, பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இதுவல்லவா சம்பிரதாயம், அதனால் அம்மா அவனுக்கு உபதேசிக்க வேண்டும், வீட்டில் இருக்க விரும்பவில்லை என்றால் வேறு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கின்றோம். இப்பொழுது
இப்பொழுது செய்யும் சாதனை போன்றவற்றை அங்கும் அவன் செய்யலாம் என்று கூறினார்கள். ஆனால் அம்மாவின் யுக்தியுடன் கூடிய பதில் அவர்களின் கருத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது. இருந்தாலும் உன்னிகிருஷ்ணனின் முடிவு உறுதியானதா என்பதை அறிய ஒருமுறை அவர்கள் ஒரு குடும்ப நண்பரிடம் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள். அதில் அவருக்கு பல வாக்குறுதிகளும் ஆசை வார்த்தைகளும் எழுதி அனுப்பியிருந்தார்கள். உன்னிகிருஷ்ணன் அதற்கு கவிதை மூலமே பதில் எழுதினார். முன்பே விட்டகன்ற குலமுண்டோ, பலத்துக்கு அதனால் ஆத்ம சாந்தி வருமோ? முன்பு இவ்விதம் இருந்தவை அனைத்தாலும் மனிதன் என்ன பெற்றான்? இனியும் முட்டாள்தனங்கள் செய்யாமல் நற்கதி கண்டடைய துணிந்த நமக்கு பிச்சையெடுக்க வழியுண்டாக்கும் வழியால் ஏதும் நன்மையுண்டோ என்று கவிதையில் எழுதியிருக்காரு. தனக்கு நல்லது என்று தோன்றிய வழியில் வெற்றி தோல்வி பற்றி சிந்திக்காமல் அவர் நடந்தார். வந்த வழியை திரும்பி பார்க்கவே இல்லை. அம்மாவிடம் இருந்து மந்திர உபதேசங்களை பெற்றார். கோயிலில் பூஜை, அம்மாவுடன் இடையிடையே ஆன்மீக விவாதம், தீவிரமான சாதனை, அம்மாவின் தந்தை வீட்டாருக்கு தேவையான உதவிகள் செய்தல், இவை அனைத்தும் கூடிய ஒரு வாழ்க்கை அவருடையதாக ஆயிற்று. ஆரம்ப காலத்தில் அம்மா கூறிய அறிவுரைகளை எழுதி வந்தார். பிற்காலத்தில் நூல் எழுத அது உதவியது. தான் முதலில் அம்மாவிடம் சேர்ந்து வந்ததை பற்றி உன்னிகிருஷ்ணன் பாடல் மூலமாக எழுதியிருக்கின்றார். அம்மாவின் உவமைகளுக்கு அப்பாற்பட்ட அன்பை பற்றி ஆரம்ப நாட்களில் உன்னிகிருஷ்ணன் எழுதிய மற்றொரு கவிதையிலிருந்து சில வரிகள். அம்மா என்ற ஒரு தேன்மொழிக்கு வேறு பல ஆயிரம் நாமங்களும் ஈடாகுமோ? மனிதனின் சிந்தனைகள் குடிகொள்ள உன் அன்பு மண்டலத்தை தவிர வேறு இடம் எதுவும் உண்டோ? ஆசிரமம் பதிவு செய்யப்பட்ட காலம் அம்மாவுக்கு புனிதமான ஒரு பெயர் சூட்ட வேண்டிய சந்தர்ப்பம் ஆகும். ஆசிரமம் பதிவு செய்வதற்கு தேவையான பத்திரங்களை எல்லாம் கொல்லத்துக்கு கொண்டு சென்று அதற்குரியவரிடம் கொடுக்குமாறு உன்னியிடம் அம்மா சொன்னார். அப்பொழுது நீயே ஒரு பெயரும் அம்மாவுக்கு வைத்து விடு என்று கூறினார். உன்னி சிறிதும் சிந்திக்கவில்லை. மாதா அமிர்தானந்தம்மை என்ற பெயரை சொன்னார். சரி, அது போதும் என்று கூறினார் அம்மா. அந்த பெயரை தேர்ந்தெடுத்ததை பற்றி பிற்காலத்தில் கேட்டபொழுது உன்னிகிருஷ்ணன் அந்த பெயரை தேர்ந்தெடுக்க அம்மா இந்நாவை ஒரு உபகரணமாக பயன்படுத்தி இருக்கலாம் என்று கூறினார். ஓகேடா, இதோட பாகம் 21 பார்ட் 1. ஸோ ஓகே, பார்ட் 2 அங்கே போடுவாங்க. ஓகே, நமசிவாய, வாழ்க வளமுடன். மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம்.